புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கர்த்தர் வார்த்தை மூலியமா உங்களை சந்திப்பதில நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த குருத்தோலை ஞாயிறு, இந்த ஞாயிறு ஆராதனை சீக்கிரம் வரப்போகுது. நீங்களாம் உங்க சபையில போய் குருத்தோலை ஞாயிறு ஆராதனை நடத்த போறீங்க. அதற்கு முன்னதாக இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனைக்குரிய செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்கலாம் என்று சொல்லி ஆயத்தமா இருக்கிறேன். என்ன பாஸ்டர் திடீர்னு ஆங்கிலம் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க மிரண்டாதீங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோட கூட நான் பேச போகிறேன். இந்த குருத்தோலை ஞாயிறு, அத குருத்தோலை அப்படி என்று சொல்லி நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தா, நிறைய பேர் வந்து ஏசாமி கழுத மேல வருவாரு, அவரை ஏற்றி உட்கார வச்சு அவர் பின்னாடி ஓசன்னா உன்னதத்தில் வருகிற தேவனுக்கு மகிமை உண்டாக சொல்லி ஆர்ப்பரிக்கிற காரியத்தை நாம் பார்த்துருக்குறோம். இப்போ எல்லா சபைகளும் அதை குறித்து பாடல்லாம் வேற பாடுவாங்க. இப்போ இந்த குருத்தோலை என்பது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, யூதருடைய பண்டிகை கூடார பண்டிகைன்னு ஒரு பண்டிகை இருக்குதுங்க. அந்த கூடார பண்டிகையில எங்க இருக்கிற யூதர்லாம் வந்து அங்க டென்ட் மாரி கூடாரம் போட்டு அங்க ஒரு 7 நாள் கூடார பண்டிகை கொண்டாடுவாங்க. அந்த கூடார பண்டிகையில இயேசு சாமி வந்தார். அந்த கூடார பண்டிகை எப்படி செய்வாங்கன்னா, ஒரு கூடாரத்தை போடுவாங்க. மரக்கிளைகள் தரித்து கொண்டு வந்து ஓலைகளை கொண்டு வந்து கூடாரம் மாதிரி போட்டு அது இருந்து பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அவங்க வனாந்தரத்துல கூடாரங்களை போட்டு அவங்க வாழ்ந்து அதை நினைவு கூறும்படியாக, ஆண்டவர் அப்படிலாம் நாங்க இருந்தோம், இப்ப எங்களை கொண்டு வந்து இந்த பாலந்தேன ஓடு தேசத்துல வைத்திருக்கிறா என்பதற்காக நினைவு கூறும்படி அந்த கூடார பண்டிகை ஒரு 7 நாள் கொண்டாடுவாங்க. அந்த கூடார பண்டிகை கொண்டாடும் போது இப்ப இயேசு சாமி வந்து விட்டார். இப்ப இயேசு சாமி வந்த உடனே இயேசு சாமி செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் பார்த்தாங்க. மரித்த லாசருவை உயிரோடு ஆண்டு எழுப்பினது, நிறைய அற்புதங்கள்லாம் அவங்க பார்த்தனால இயேசு வந்து விட்டார் என்று சொல்லி என்ன பண்ணான்னா, இப்போ குருத்தோலை பிடித்து கொண்டு அவரை வாழ்த்த புறப்பட்டு போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த நடந்த இந்த சம்பவத்தை, ஒருவேளை அது தற்செயலாக இருந்தாலும் ஆனால் அது வேதத்தின்படி நடந்திருக்குதுங்க. அதை குறித்தான் பார்க்க போறோம். பாருங்க, இன்றைக்கு இந்த செய்தியில தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கழுதையின் மேல் இயேசு. கழுதையின் மேல் இயேசு. இயேசு சாமி ஏன் கழுதை மேல வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறதுக்கு முன்பாக அது சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை நம்ம வாசிக்க போறோம். நீங்க இப்போ இந்த படத்துல பேக்ரவுண்ட் பார்ப்பீங்க, ஒரு கழுதை ஒன்று இருக்குது. அதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பது போல எல்லாம் குருத்தோலை பிடித்து கொண்டு பின்னாடி வருவது போல நீங்க இந்த காட்சியை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த படத்தை உங்களுக்கு நாங்க வைத்திருக்கிறோம். இப்போ மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவா மலைக்கு அருகான பெத்பேகை வந்தபோது இயேசுவானவர் சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டிருக்க காண்பீர்கள். அவை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து சொன்னாரு, நீங்க எதற்கு கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதை கட்டி இருக்கோம், அந்த கழுதை அவிழ்த்து கொண்டு வாங்க,
யாராகிலும் இது எதுக்கு வேணும்னு சொல்லி கேட்டா இது ஆண்டுக்கு வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன போது இவங்க போறாங்க. அவங்க போகிற அந்த காரியத்தை குறித்து இந்த மத்தேயு இந்த நிருபர் அவர் எழுதுகிறார். அந்த வசனத்துல 5ஆம் வசனத்துல, அதாவது 4ஆம் வசனத்துல, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உணர்த்தில் வரை என்று சீயோன் குமாருக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுதையை எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொன்னும் போது அது ஏதோ ஒரு தற்செயலா நடந்த காரியம் அல்ல, தீர்க்கதரிசினாலே சொல்லப்பட்ட ஒரு காரியமா இருக்குது. எந்த தீர்க்கதரிசி எப்ப சொன்னார், எங்க சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பதாக சகரியா தீர்க்கதரிசி மூலியமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், அவர் கழுது மேல் பவனி வருவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா பாருங்க, இந்த யூத ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு ஒரு ராஜா பிறப்பாரு, அவரை கழுத மேல ஏற்றி அவரை நகர ஊர்வலம் கொண்டு வந்து ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணப்படும் சொல்லி அவர் நம்பிக்கொண்டு இருந்தாங்க. இப்ப இயேசு சாமி அற்புதங்களை செய்வதும் ஜனங்கள் மீது பரிதாபப்படுவதும் பார்க்கும் போது யூதர்கள் ஒரு சிலர் இவர்தான் ராஜா, இவர்தான் மேசியா, இவர்தான் நம்ம ஆள போறேன்னு சொல்லி, மேசியா அவர்தான், அவர் ராஜா தான், ஆனா அவரை நித்தியத்துக்கு ராஜா, அவங்களுக்கு மாத்திரம் ராஜா இல்ல, முழு உலகத்துக்கு ராஜா. ஆனா இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த தீர்க்கதரிசி சொன்ன வசனத்தை இவங்க தவறாக புரிந்து கொண்டிருந்தாங்க. ரெண்டாவது, கழுதை மேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் ஏற்றினாங்க, ஏன் ஏறினார் என்று சொல்லி பார்க்கும் போது அது சில ரகசியங்கள் இருக்குது. யூதர்கள் முறைப்படி ஒரு ராஜாவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கழுதியை கொண்டு வந்து அந்த கழுதை மேல அந்த ராஜாவை ஏற்றி நகர ஊர்வலம் கொண்டு வந்து தண்டாலாம் போட்டு மேலந்தால வாசித்து ராஜாவா ஊர்வலம் கொண்டு வருவாங்க. அப்ப அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவார். இதுதான் யூதர்கள் முறை. அந்த நாட்களில் கழுதை என்பது ஒரு விசேஷமான ஒரு பிராணியாக அது இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே கழுதை குறித்து சொல்லியிருக்கிறவங்களுக்கு, கழுதை என்பது அவங்க வசிக்கிற மலை தேசத்துல நல்ல ஏறக்கூடியது, சுமை சுமக்கக்கூடியது, எவ்வளவு வெயிட்னாலும் சுமக்காது. அது மாத்திரமில்ல, யூதர்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறவர் கழுதை மேல ஏற்றிதான் ஊர்ல கொண்டு வருவாங்க. சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் போது கழுதை மேலதான் கொண்டு வந்து ஊர்ல கொண்டு வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. அதே போல ஒவ்வொரு ராஜாவும் அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கழுதை மேல ஏற்றி அவங்க ஊர்களும் கொண்டு வந்து இவர்தான் ராஜா என்று சொல்லி ஜனங்களுக்கு காண்பிப்பாங்க. பின்பு ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணி சிங்காசனத்தில் உட்கார வைப்பாங்க. இப்படிதான் அவங்க வழக்கம். இப்போ பாருங்க, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுதை கொண்டு வர சொன்னார். இப்ப அந்த கழுதை கொண்டு வந்த உடனே மரக்கிளை எல்லாம் கொண்டு வந்து வழியில போட்டு குருத்தோலை பிடித்து கொண்டு இயேசு சாமி கழுதை மேல ஏற்றிட்டாங்க. ஏற்றி இப்ப என்ன சொல்றாங்க, ஆண்டவர் துதிக்க ஆராதிக்க அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, இவர்தான் ராஜா என்று சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரு ராஜா தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் ஒரு தேசத்துக்கு மாத்திரம் ராஜா இல்ல, முழு தேசத்துக்கு ராஜா, நித்தியமான அவர் ராஜா. அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு சாமி இந்த பூமிக்கு அவர் வந்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த சம்பவம், அதாவது லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுற 1-1 சொல்லப்படுற சம்பவம் யோவான் 12ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும் இருக்குது. அதே போல லூக்கால 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் இருக்குது. அது மார்க் 11ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் இந்த வசனங்கள், இந்த சம்பவங்கள் இருக்குது. அப்ப 4 சுவிசேஷத்திலையும் இந்த சம்பவங்கள் இருக்குதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுதை மேல வருவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி அவர் செய்து முடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போது கழுதைக்கும் அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறின அந்த கழுதை ஒரு காலம் ஒருவனும் ஏறிராத கழுதையாம். அந்த புது கழுதை மேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றினாங்க. இப்போ இந்த கழுதைன்னு சொன்னா சுமை சுமக்க கூடியது. ஆனால் இந்த கழுதைக்கோ சுமை சுமக்க தெரியாது. காரணம், பழக்கம் கிடையாது. இது வரைக்கும் ஒருவனும் ஒரு காலம் ஏறினதே கிடையாதாம். பழக்கம் இல்லாத கழுதை.
ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த உடனே அந்த கழுதை அமைதியாகி விட்டது. இப்போ பழக்கம் இல்லாத கழுதையை பிடிச்சு சும்மா வச்சு பாருங்க, சுமையை வச்சு பாருங்க, உடனே சுமையை அது தள்ளிவிடும். அல்ல நீங்க ஏறி பாருங்க, அது உங்களுக்கு எட்டி வச்சோம். கர்த்தநாம ஸ்தோத்திரம். பழக்கமே இல்லாத ஒரு கழுதையை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தோடனே அது அமைதியாயிடுச்சு. அது பார்த்துச்சு, என்னை உருவாக்கின ஆண்டவர், இப்ப அவர்கிட்ட வந்திருக்கிறேன், இப்ப இவர சுமக்கு எனக்கு என்ன தர சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கழுதை ஏற்றின உடனே அந்த கழுதை இயேசு சாமி சுமந்து கொண்டு அப்படியே ஊர்வலம் போதுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவப்பிள்ளை, அன்றைக்கு அந்த கழுதை இயேசு சாமியை தன்மேல் சுமந்து கொண்டு அநேகர் துதிக்கும்படி, அநேகர் ஆராதிக்கும்படி இயேசு சாமியை உயர்த்தி காட்டி கொண்டு சென்றது. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம சுமந்து கொண்டு அநேக இடங்களுக்கு போய் நாம சொல்ல வேண்டுங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் அதை அப்படியே அவர் சொன்ன வார்த்தைகளும் உங்க மனதில் வைத்து சுமந்து கொண்டு அன்றைக்கு அந்த கழுதை எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு போய் எல்லாருக்கும் அவரை உயர்த்தி காட்டினதோ, அதே போல அநேக ஜனங்களுக்கு நீங்க ஆண்டவரை சுமந்து கொண்டு போய் நீங்க சேர்க்கணுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த கழுதை பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாங்க சொல்றது 7ஆம் வசனத்துல கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருதுங்க. அந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷங்க. பாருங்களேன், என் மேல இவ்வளவு வஸ்திரம் போடுறாங்கன்னு சொல்லி. 2வது பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல அங்க சொல்லப்படுது, திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியில பரப்பினார்கள். அந்த கழுதை பாக்குது, நம்ம கரடு முரடான பாதையில தான் போய் பழக்கம், அப்படிதான் இருக்கும். ஆனா இப்போது இயேசு சாமி என் மேல வந்த உடனே இப்போது நான் நடப்பதற்கு இவ்வளவு மரக்கிளைகள் இருக்கிறது, இவ்வளவு இருக்குன்னு சொல்லி அந்த கழுதை சந்தோஷப்பட்டுச்சு. அந்த சந்தோஷத்தினால அந்த கழுதை என்ன பண்ணுச்சுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்தை சுமந்து கொண்டு அநேகர் பார்க்கும்படி ஆண்டவரை கொண்டு சென்று அநேகருக்கு அந்த கழுதை இயேசு சாமியை காண்பித்ததுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கீங்க, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கீங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த கழுதை இயேசு சாமியை கொண்டு போய் அநேகருக்கு காண்பித்தது. எந்த நாட்கள்ல நாம் ஒரு அந்த கழுதை போல ஒரு பிராணி போல நாம இருந்து ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அவர் செய்த நன்மைகளையும் அவர் சொல்லிருக்கிற வார்த்தைகளையும் நாம் எடுத்துக்கொண்டு அது சுமந்து கொண்டு அநேக இடங்களுக்கு செல்லுவோம். அங்கெல்லாம் இயேசு நாமத்தை உயர்த்துவோம், அங்கெல்லாம் இயேசு குறித்து பாடுவோம், இயேசுவை துதிப்போம். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அநேகர் எல்லாம் ஆண்டு சொல்லி துதித்தாங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்க தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தாருங்களாம். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க அநேக இடங்களுக்கு சொல்லும் போது, அவர் வார்த்தையை சுமந்து கொண்டு நீங்க போய் சொல்லும் போது அநேகர் சேர்ந்து ஆண்டவரை துதிப்பாங்க, அநேகர் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பாங்க, அநேகர் சொல்லுவாங்க உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை என்று சொல்லி தேவன் ஆர்ப்பரிப்பாங்க. அன்னைக்கு அநேக தேவன் ஆர்ப்பரிக்க காரணம் என்ன? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த கழுதை ஏற்றி சுமந்து கொண்டு போகும்போது அங்க எல்லாரும் ஆர்ப்பரித்தாங்க, எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கு நாம் ஆண்டவரை சுமந்து கொண்டு நாம் செல்லுவோம், அநேகர் ஆர்ப்பரிக்க ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவரை பற்றி அநேகருக்கு சொல்லுவோம், அநேகரை துதிக்க வைப்போம், அநேகரை ஆராதிக்க வைப்போம். நாம் ஆண்டவரை அநேகர் மத்தியிலே நாம் உயர்த்தி காண்பிப்போம். அப்படி செயல்படும் போது கர்த்தர் நிச்சயமா கர்த்தர் உங்களும் உங்க குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கண்களை மூடுமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஆஸ்வதிங்க ஏசப்பா. அன்றைக்கு ஏசப்பா ஒரு காலமும் அந்த மனிதர்கள் ஏறிராத அந்த கழுதையானது ஏசப்பா உம்மை சுமந்து கொண்டு அநேகருக்கு உம்மை காண்பித்தது. அதனால அநேகர் உம்மை துதித்தாங்க, பாடினாங்க, ஆராய்த்தாங்க. இந்த நாள் வார்த்தை கேட்டுக்கு நம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய அதிசயங்களை, அற்புதங்களை ஏசப்பா அவர்கள் சுமந்து கொண்டு ஆண்டு உம்மை இறுதித்தவர்கள் சுமந்து கொண்டு ஏசப்பா அநேக இடங்களுக்கு அவங்க சொல்ல தேவன் உதவி செய்வீராக. அப்படி செயல்படுற நம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அன்றைக்கு அந்த கழுதைக்கு ஆண்டவரே அந்த வஸ்திரங்களை கொடுத்தார்கள், மரக்கிளைகளை பரப்பினார்கள், அது மூலமா நடந்து போனது அந்த கழுதைக்கு ஆண்டவரே ஏசப்பா கேப்பாரத்த கழுதைக்கு ஒரு மேன்மை கிடைத்தது போல ஏசப்பா இந்த நாட்கள் வார்த்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகள் அந்த வார்த்தை சுமந்து கொண்டு அநேகர் சொல்லும் போது நம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுங்க. உங்க கரத்துல
ஒப்பு கொடுக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. உங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னா திரைக்கு பின்னாடி காட்டப்படுற என்ன தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.